நரசிம்ம அவதாரம் முடிவு பெற்றதுக்கு அப்புறம் நரசிம்மரை மிதிச்சு அதுக்கு மேல சரபேஸ்வர அவதாரம் வந்தது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். சரபேஸ்வரர் ஏன் நரசிம்மரை மிதிச்சிருக்காரு அப்படின்றது உங்களுக்காக இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஹிரண்யகசிபு வதம் பண்ணினக்கு அப்புறம் நரசிம்மர் அவருடைய ரத்தத்தை ஃபுல்லா குடிச்சு தன்னுடைய உடல்ல தாங்கிட்டு பல லோகங்கள்ல ரொம்ப கோவமா ஆக்ரோஷமா திரிஞ்சிட்டு இருந்தாரு. அவருடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நம்ம சரபேஸ்வரர், அதாவது நம்ம சிவபெருமான் அவதாரம் எடுத்து வராரு. சரபேஸ்வரருடைய உருவம் பாத்தீங்கன்னா சிங்கத்துடைய முகம், வால், மனிதனுடைய உருவம் இருந்தாலும் அந்த கால்கள், அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கிற அந்த ரெக்க பாத்தீங்கன்னா கழுகோட ரெக்க மாதிரி இருக்கும். இங்க நரசிம்மரை மிதிச்சு நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நரசிம்மரை அவரை சாந்தப்படுத்துறதுக்கான ஒரு அவதாரம் தான் சரபேஸ்வரர். சோழர்கள் காலத்துல இருந்து சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. சரபேஸ்வரர் வழிபட்டோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். குறிப்பா நம்மளுடைய கணவனோ மனைவியோ ஒரு தீய வழக்கத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல பண்றது சிறப்பு. ஓம் சாலுபேஷாய வித்மஹி பக்ஷி ராஜாய தீமஹி தன்னோ ஷரப பிரச்சோதயாத், இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி சரபேஸ்வரர் வழிபாடு பண்றது மிக உத்தமம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி.